ನಮಸ್ತೆ ನಿಮ್ಮ ಹೆಸರಮ್ಮ ಶಿವಗಾಮಿ ಅವರೇ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ 5 ಗ್ಯಾರಂಟಿಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದೆ ಆ 5 ಗ್ಯಾರಂಟಿಗಳ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಒಪಿನಿಯನ್ ನಮ್ಮ ಒಪಿನಿಯನ್ ಅದು ರೇಷನ್ ಕಾಸು ನಮಗೆ ಬರುತ್ತೆ ಮಂತ್ಲಿ 2000 ಬರುತ್ತೆ ಕರೆಂಟು ಫ್ರೀ ಬಸ್ಸು ಫ್ರೀ ಇದರಿಂದ ನಮಗೆ 5000 ಮಂತ್ಲಿ ಸೇವ್ ಆಗುತ್ತೆ ಅದು ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಸ್ಕೂಲ್ಗೆ ಯೂಸ್ ಆಗುತ್ತೆ ನಮಗೆ ಅದರಿಂದ ಈ ಸಲನೂ ನಾವು ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ವೋಟ್ ಹಾಕ್ತೀವಿ ಸರಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಯಾಕೆ ವೋಟ್ ಹಾಕಬೇಕು ಇಷ್ಟು ನಮಗೆ ಸಲಿಗೆ ಇದೆ ಅಲ್ಲ ಸರ್ ಇದರಿಂದ ಇನ್ನೂ ಬರೋ ಕಾಲದಲ್ಲೂ ನಮಗೂ ಎಲ್ಲ ಯೂಸ್ಫುಲ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ನಾವು ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ವೋಟ್ ಹಾಕ್ತೀವಿ தேங்க் யூ கரண்ட் பில் ஃப்ரீ ஓகே 2000 ரூபாய் வருது ரேஷன் காசு வருது எல்லா சலுகையும் பரவாயில்ல ஓகே இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு யாருக்கு போடுறீங்க காங்கிரஸ்க்கு காங்கிரஸ்க்கு என்னத்துக்கு போடணும் இந்த சலுகை எல்லாம் வருது எங்களுக்கு 2014 பிஜேபி கவர்மெண்ட் மோடி 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாங்க வந்துச்சா அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட்டு எல்லா லேடிஸ்க்கு 2000 ரூபாய் பஸ்ஸு ஃப்ரீ கரண்ட் ஃப்ரீ அதெல்லாம் வந்திருக்காக்கா 15 லட்சம் வந்துச்சா காங்கிரஸ்க்காக ஓட்டு போடுங்கக்கா இப்போ வருது ஏஐசிசியில் மாதம் 2000 இப்போ ஏஐசிசிலேருந்து 1 லட்சம் ரூபாய் இன்னும் லேடிஸ்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க வருஷத்துக்கு எல்லாமே வருது 1ஆம் நம்பருக்கு ஓட் போடுங்க காங்கிரஸ் ஓட் போடுங்க ரூபா மேடம் இங்கே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஆயிட்டுக்குது நம்ம கவர்மெண்ட் சென்ட்ரல்லே வந்துச்சுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்துடும் வேலை காங்கிரஸ்க்கு ஓட் போடுங்க கண்டிப்பாக கர்நாடகா கவர்மெண்ட் வந்து 5 கேரண்டி கொடுத்துன்னு இருக்குது அந்த 5 கேரண்டி பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் 2000 வருது கரண்ட் ஃப்ரீ அப்புறமா ரேஷன் இது காசு வருது பசங்களுக்கு என்ன இருக்குது அது அட்மிஷன்ட்டு அது ஆயின்னு இருக்குது ஹெல்ப் ஆகுது அவ்வளோதான் சரிம்மா இப்போ இந்த கேரண்டிங்க நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அதனால் நெக்ஸ்ட்டு வந்து வரப்போகிற வந்து எலெக்ஷனுக்கு உங்கள் ஓட்டு யாருக்கு போடுறீங்க காங்கிரஸ் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து 5 ஸ்கீம் கொடுத்துன்னு இருக்குது அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கள் எல்லாம் வருதுங்க எல்லாம் வருதுங்க என்ன வருது 2000 வருது அரிசி காசு வருது பஸ்ஸு ஃப்ரீ கரண்ட் பில்லு ஃப்ரீ எல்லாம் வருது ஓகே இப்போது வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் உங்கள் ஓட்டு யாருக்கு போடுறீங்க காங்கிரஸ்க்கு போகிறோம் காங்கிரஸ்க்கே யா போடணும் அவங்க எல்லாம் உதவி செய்கிறாங்க காங்கிரஸ் ஓட் தல்லே ஏக் நம்பரு போடுங்க மாதம் 2000 ரூபாய் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் தான் பண்ணுக்குது போடுவோம் கண்டிப்பாக அவங்களுக்கு போடுங்க கரண்ட் ஃப்ரீ பஸ் ஃப்ரீ எல்லாருக்கும் வருது எல்லாம் வருது பேலன்ஸ் இருந்தா கூட வருது 1ஆம் நம்பருக்கு ரூபா மேடம் நல்லது பண்ணுகிறாங்க ஊருக்கு இன்னும் நல்லது ஆகும் இண்டஸ்ட்ரி எல்லாம் வரப்போகுது கண்டிப்பாக காங்கிரஸ் ஓட் போடும் சொல்லிட்டாரா குமாரன் சொல்லிட்டாரா காங்கிரஸ் ஓட் பண்ணா சரி மேடம் மேடம் அப்போ சாத்தா அம்மா நமஸ்தே அம்மா உங்கள் பேருமா ஷமிமா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து 5 கேரண்டி கொடுத்துருக்குது உங்களுக்கு அந்த 5 கேரண்டி பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க 5 கேரண்டியில் கூட நல்லா பண்ணியிருக்கிறாங்களே 2000 ரூபாய் கூட வந்துன்னு இருக்குது நம்மளுக்கு செலவுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு அது கூட தேவை ஆயின்னு இருக்குது பரவாயில்ல கொஞ்சம் இது ரேஷன் கூட வருது பஸ்ஸு கூட ஃப்ரீ போயின்னு வந்துன்னு இருக்கிறாங்க பரவாயில்ல நல்லா பண்ணின்னு இருக்கிறாங்க எல்லாம் ஓகே இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு யாருக்கு கொடுக்குறீங்க நம்ம கொடுக்குறது இங்கே நல்லா பண்ணின்னு இருக்கிறாங்களே காங்கிரஸ்க்கு தான் போடுறீங்க நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் 5 கேரண்டி கொடுத்துருக்குறது உங்களுக்கு அந்த 5 கேரண்டி பற்றி உங்களை அப்படி ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள் கரெக்டாக வருதுப்பா கரண்ட் பில் கரெக்டாக வருது 2000 ரூபாய் கரெக்டாக வருது பசிக்கு நஷ்டத்துக்கு கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த 2000 ரூபாய் உதவுது எங்களுக்கு இல்லைன்னு இல்லை ரேஷன் காசு கூட உதவுது எங்களுக்கு இல்லைன்னு இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் இப்போ அந்த காசுங்கெல்லாம் எங்களுக்கு உதவுது எங்களுக்கு நம்மளுக்கு டைமுக்கு கரெக்டாக வருது இப்போ அந்த அம்மா வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறோம் நம்ம கேஜிஎஃப் ஓகேம்மா வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு யாருக்கு கொடுக்குறீங்க நாங்கள் காங்கிரஸ்க்கு கொடுக்குறோம்ப்பா ஓகே காங்கிரஸ்க்கு யா ஓட்டு கொடுக்கணும் இல்லை அவங்க நல்லது பண்ணாங்களே நல்லது பண்ணின்னுக்குறாங்களே எங்கள் டைமுக்கு எங்களுக்கு கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு அந்த 2000 ரூபாய் அனுப்புகிறாங்களே அதனால நீங்கள் காங்கிரஸ்க்கு கொடுக்குறோம் இந்த எங்களுக்கு எம்பி சீட்டு அப்போ வந்து நம்பர் 1 கழிச்சுன்னு ஏன் நம்ம வந்து இப்போ காங்கிரஸில் திருப்பி கேண்டிடேட்டை நம்ம ஜெயிக்க வைக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு முன்னே காங்கிரஸ் எம்எல்ஏ ஓட்டு கேட்க வந்தோம் அப்போ என்ன கொடுத்தோம் கேரண்டி கார்டு கொடுத்தோம் அதில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால்
கர்நாடகாவில் 2000 ரூபாய் கொடுக்குறோம் லேடிஸ்க்கு ஃப்ரீ. அக்கௌண்ட்டில் போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. அப்போ ரேஷன் வந்து 10 கேஜி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா இல்லையா? அது அமௌண்ட்டாக கூட போட்டாங்க. கரண்ட்டு ஃப்ரீயாக இருக்குதா இல்லையா? பஸ்ஸில் போனால் ஆதார் கார்டு காட்டினாவே ஃப்ரீ. அப்போ இந்த சலுகை கொடுத்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உட்காந்த காங்கிரஸ் 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு லேடிஸ்க்கு. அப்போ மாதம் 8400 ரூபாய் வருது. அப்போ நம்ம ரெண்டுமே சேர்த்தா 10,400 ரூபாய் பெனிஃபிட்டா இல்லையா? ஒரு குடும்பத்துக்குமே பெனிஃபிட். அப்போ நம்ம காங்கிரஸ்க்கு திருப்ப ஓட் போடணும். அது இல்லாத எம்எல்ஏவை நம்ம ஜெயிக்க வச்சிருந்தால இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் எல்லாம் வரப்போகுது. அடுத்த தலைமுறைக்கெல்லாம் அது நம்மளுக்கு யூஸ் ஆகுது இல்லையா? இல்லையா? பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? அப்போ நம்ம காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு இப்போ எம்பி நம்ம ஓட் போட்டு வின் பண்ண வச்சானாக்கா 1 லட்சம் ரூபாய் சப்போர்ட் இருக்கும். நல்லா ஒர்க் ஆகும். சென்ட்ரல்ல உட்கார்ந்தானாக்கா எல்லாருமே நம்ம ஊர்ல இருந்தா நம்ம ஊர் இன்னும் டெவலப்மெண்ட். இப்போ 1+1 எம்எல்ஏ அண்ட் எம்பி போத் 2 பேரும் ஒன்று ஆகுனாக்கா ஈஸி வேலை ஆகும். வேற பார்ட்டிக்கார எம்பி இருந்தானாக்கா வேலை ஆகும். कांग्रेस से सीरियल नंबर 1 गौतम केवी और कोलार से धड़कोनी कांग्रेस को वोट डालना हमारे 5 स्कीमा ही नहीं है पूरा पूरा 5 स्कीम आपको हमारी गवर्नमेंट कर को है क्या? अब ये फिर भी हमारी गवर्नमेंट सेंट्रल में जीती तो 1 लाख रुपए आपको एजुकेशन को देती, 1 लाख रुपए आपको गरीब आदमियों को साल को 1 लाख रुपए देती, ये इनके रईतरां के लोन आपको माफ करती. और இப்போ கவர்மெண்ட் 5 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஸ்கீமில் 2000 ரூபாய் உங்களுக்கு வருதுங்களா? கரண்ட் பில்லு அது பஸ்ஸில் போகிறதுக்கும் பஸ் கம்ஃபர்டபுளாக அப்படியே இருக்குது. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த 5 கேரண்டி ஸ்கீம் பண்ணிக்கிறது வந்து வேறு கவர்மெண்ட் வந்தாக்கா இந்த ஸ்கீம் வந்து கிடைக்காது. அதனால் வந்து நீங்கள் இந்த போது காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும்னு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். காங்கிரஸ்க்கு நம்பர் 1 கேவி கௌதமன். இவருக்கு நீங்கள் பேசுகிறீங்க. 2000 ரூபாய் ஸ்கீம் வருதுங்களா? கரண்ட் ஃப்ரீயாக இருக்குங்களா? பஸ் இங்கே த்ரூஅவுட் கர்நாடகா பஸ்ஸு ஃப்ரீங்களா? போயிட்டு வந்துருக்குறீங்களா பஸ்ஸில்? நீங்க எங்க போனாலும் டிக்கெட் எதனா வாங்கிருக்கீங்களா? இடத்துல போயிருக்கீங்க இல்லைங்களா? பஸ்ஸு ஃப்ரீ இல்லைங்களா? இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் கொடுத்ததுக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ வந்து இது சீரியல் நம்பர் 1 கௌதம் கேவின்னு காங்கிரஸ் கேண்டிடேட்டு ரூபா மேடம் மூலமாக வந்துருக்குறாங்க. ஆமாங்க. தேங்க்யூ ஆண்டி. ஆண்டி இது வந்து இப்போ கௌதம் கேவின்றது வந்து இப்போ ஆட்சி ராகுல் காந்தி ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லேக் யார் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி இருக்கிறாங்களோ உமனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்லேருந்து 1 லேக் வராங்க. அப்புறம் 400 ருபீஸ் வந்து லோன்ஸுங்க வந்து பர் டே ஸ்கீம்ஸுங்க வந்து வேவ் ஆஃப் பண்ணுறாங்க. அப்புறமா ஜாப் ஃபெசிலிட்டிஸுங்க ஃபஸ்ட்டு ஜாப் ஃபெசிலிட்டிஸுங்க யூத்ஸுங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க.